சர்ச்சைக்குரிய அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஜெயலலிதாவின் பலவீனத்தை காட்டுவதாகவும், திட்டமிட்டு தோற்கடிக்கப்படுவோம் என்ற பயத்தில் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சீமான் விமர்சித்துள்ளார். இது குறித்து சீமானுடன் நமது ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் தமிழகத்தில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் தனியாக போட்டியிடுவதற்காக அதிமுக தன்னுடைய வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. இந்த வேட்பாளர் வெளியீடு பட்டியல் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் கேட்டறியலாம். இன்று அதிமுக தனது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு. இதுல 227 தொகுதிகளை தனித்து போட்டியிடுவோம், 7 தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கியுள்ளது. இந்த வேட்பாளர் பட்டியலுக்கு உங்க கருத்து சொல்லுங்க. எல்லா கட்சியிலும் போட்டியிடுது. இப்ப அவங்க கட்சியின் வேட்பாளரை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது அவங்களுடைய முடிவு. அதில் ஒன்றும் நம்ம கருத்து சொல்ல முடியாது. எல்லாரும் போட்டி போடுறது தானே இந்த களத்தில் நிற்கிறோம். அது மூத்த தலைவர்கள் இப்போ அவங்கள ஆதரித்து நிற்கிற ஐயா சேதுராமன், அண்ணன் கதிரவன், அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் போன்றவர்களுக்கெல்லாம் அது சீட்டு கொடுக்காம நிராகரிச்சிருப்பது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதான் அவரே நம்பி நின்ன வேல்முருகன் என்னுடைய சகோதரருக்கு சீட்டு கொடுக்கலைங்கிறது, அவங்களுக்கெல்லாம் தேர்தலில் நிற்க இடம் கொடுக்காம நிராகரிச்சிருப்பது வருத்தமாக இருக்கு. அதே போல சர்ச்சைக்குரிய நிலையில் இருந்த ஓபிஎஸ், அதே போல நத்த விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு ஒரு 10 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைக்குரிய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய பலகீனத்தை காட்டுது. இப்ப ஐயா ஓபிஎஸ்ஸையோ நத்த விஸ்வநாதனையோ செந்தில் பாலாஜியோ நிராகரிச்சுட்டு அவங்களால நிற்க முடியாது. கட்சிக்குள்ள கீழ்த்தட்டில் தொண்டர்கள்ல ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களும் 10,000 15,000 வாக்கு வச்சிருப்பாங்க ஆதரவாளர்களை. அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலிங்கும் போது செதறிடும், தோத்து போவாங்க. அது திட்டமிட்டு தோக்கடிக்கப்பட்டுருங்கிற பயத்தில் தான் வழி இல்லாமல் திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சில ஆதரவு சக்தி வேணும்ட்டு மூத்த தலைவர்களான ஐயா பொன்னையன், மறுபடியும் ஐயா பன்ருட்டியாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் நிற்கிறோம், வெல்றோம், அவ்வளோதான். எங்களுக்கு கருணாநிதி என்ன, ஜெயலலிதா என்ன, யார் வந்தா என்ன, போட்டி போடுறதா, வெல்றதா. என் சொந்த மண்ணில் பார்த்து ஒவ்வொருத்தரையும் சரியான, ஏன்னா ரொம்ப பின்தங்கிய மாவட்டம். பல ஆண்டுகளாக இவங்கெல்லாம் தான் ஆண்டுட்டாங்களே. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் எல்லாரும் ஆண்டு. நாங்கள் என்ன அதே நிலையில தான் இருக்கோம். இதே பொட்டாக்காடு, இதே கருவக்காடு, இதே காட்டு வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிற நிலைமையில தான் இன்னும் கிடக்கிறோம். அதை மேம்படுத்தணும்னா இந்த மண்ணில இருந்தே போன எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் நின்று வென்றாதான் எனக்கு பசினா நின்று தெரியும், கவலைன்னா நின்று தெரியும். கருணாஸ் நம்ம தம்பி, அவருக்கு சீட்டு கொடுத்ததெல்லாம் மகிழ்ச்சி. ஆனால் ஜெயலலிதாவே நின்னாலும் தோக்கடிக்கணுங்கிறது தானே எங்களுடைய முயற்சி. அதனால என் தம்பி அறிவுச்செல்வம் வெல்லுவான். அதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன்.